பிரதமர் நரேந்திர மோடி இன்று திருச்சி பஞ்சப்பூரில் நடைபெற்ற அரசு விழாவில் 5650 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் NDA பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். ஈரான் அமெரிக்கா மோதலால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் தமிழகத்தில் வணிக ரீதியிலான LPG சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி இன்று மாநிலத்திலிருந்து விடைபெற்று மேற்கு வங்க ஆளுநராக பொறுப்பேற்கச் செல்கிறார். அவருக்கு பதிலாக கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தமிழக ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு SSLC பொதுத் தேர்வுகள் இன்று தமிழ் பாடத்துடன் உற்சாகமாக தொடங்கின. துபாயில் சிக்கியிருந்த நடிகர் அஜித்குமார் இன்று பாதுகாப்பாக சென்னை திரும்பினார். அவர் விமான நிலையத்தில் தனது உடைமைகளை தானே எடுத்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜனநாயகன் படப்பிடிப்பு மற்றும் அரசியல் பணிகளுக்கு இடையே கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக விஜய் 15 நாட்கள் கால அவகாசம் கோரியுள்ளார். IPL தொடரின் முதல் போட்டி CSK vs RCB இடையே மார்ச் 28ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் காரணமாக விமான போக்குவரத்து மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மற்றும் சீனா மீது 100% வரி விதிப்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு EU அழுத்தம் கொடுத்து வருவது பொருளாதார ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.